விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் அவங்க. மருத்துவத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்க. ஏன்னா தொழில்நுட்பம் இல்லைங்களா? அதனால. விவசாயம் என்ற துறையை விட, அது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் என்பது புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். கணிதத் துறை அப்படின்னா, பெரிய பேங்குகள்ல மேனேஜரா இருக்கக்கூடியவங்க. அதாவது பணம் அடிப்படையில் இருக்கக்கூடிய துறைகள்ல அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. கணக்காளன் அல்லவா? அதனால. அதேபோல உங்களுக்கு இன்ஜினியரிங் துறையில அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா தொழில்நுட்பத் துறை என்ற காரணத்தினால இன்ஜினியரிங் சார்ந்த துறையில அதிகமான பேர நான் பார்த்திருக்கேன். கணக்கு வழக்குத் துறை. குறிப்பா ஆடிட்டிங் பண்ணக்கூடியவங்க புதனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான் ஆடிட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆடிட்டிங் சொந்தம். அதே மாரி ஆசிரியர் துறையில் பெரிய பொறுப்புகளை வைக்கக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். கல்வி அல்லவா? வித்தை என்றால் கல்வி, கல்வி என்றால் அது புதன். இந்த மாரி துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களா தான் இருப்பார்கள்.